டு பி ஸோ இன்செக்யூர். என்னை யாரையும் நான் பார்க்க அலோவ் பண்ண மாட்டேன். விமன் டைரக்ட் பண்ணும்போது அவங்க வந்து கொஞ்சம் சாஃப்ட் மூவிஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் நான் வந்து சொல்லியிருக்கிறது ஒரு ஆணினுடைய கதை தான். எங்களுக்கு எப்படியெல்லாம் ஃபீல் ஆகுது தெரியுமாப்பா அப்படின்னு சொல்கிற கதை தான் இது. அவள் இஸ் ஈக்குவல் டு அவன் கொஷின் மார்க். இதுவே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்குது. இது எப்படி மேம் அரைவ் பண்ணீங்க இந்த ப்ராசஸ்? அவள் அவனுக்கு ஈக்குவலா நீங்கள் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. இது ஆக்சுவலாக வந்து சினிமா பண்ணுறதுக்காக வச்சுருந்த ஒரு ப்ராஜெக்ட் தான் இது, இந்த கதை. ஆனால் வந்து யாருமே இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னுக்கு வரல. இண்டஸ்ட்ரியில் இருக்க அவன் விமன் டேரக்டர்னு பார்க்குறாங்களா கதை சொல்கிறோம்? எஸ், டெஃபினெட்லி. நம்ம வந்து ஒரு ப்ரொடியூசரை அணுகி நம்ம ஒரு கதை சொல்கிறோம் அப்படின்னா இது நீங்கள் ரொம்ப சாஃப்டாக எடுத்துருவீங்கன்ற மாதிரியே தான் நம்மளை பார்ப்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஒரு ரெட் ஃப்ளாக் ஒரு க்ரீன் ஃப்ளாக். என் அம்மா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிறது பெரிய ரெட் ஃப்ளாக். இப்போ ஆக்சுவலாக வந்து நீங்கள் எல்லாரும் நினச்சிட்டு இருப்பீங்க இல்லையா, நம்ம இது விளையாடிக்கிட்டே இந்த விளையாட்டு இந்த நம்ம சீரீஸில் வச்சதுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா வந்து ரிலேஷன்ஷிப்பை நம்ம கையாளுறது வந்து ரொம்ப ஃப்ரெஜைலான ஒரு விஷயம். ப்ரோஆக்டிவ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு மை ஷோ. இன்னைக்கு என் கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான டீம் தான் இருக்காங்க. கதை ஷாட்ஸில் ரீசெண்டாக ஒரு வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்கு. மைக்ரோ ட்ராமா அவள் இஸ் ஈக்குவல் டு அவன் கொஷின் மார்க். சூப்பரான ஒரு சீரிஸ் மேம். நான் பார்த்தேன், எனக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் சொல்லுங்கள். பொது மக்களுக்காக வந்திருக்கிற முதல் படைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஒரு கமர்ஷியலாக வந்திருக்கிற ஒரு முதல் படைப்பு இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு அப்படின்னு சொல்லலாம். மேம் இது ப்ராசஸே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பார்க்குறப்போ ஒரு வேர்ட்டிக்கலில் இவ்வளோ தான் இருக்கணும். ஸோ இந்த வேர்ட்டிக்கலில் பண்ணுறப்போ எப்படி இருந்துச்சு? நம்ம லேண்ட்ஸ்கேப்பில் நிறைய பார்த்துருப்போம், படங்கள்னாலே லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கும். இது வேர்ட்டிக்கல்ன்றப்போ சேலஞ்சிங்காக இருந்துச்சா? லைக் இது எப்படி அடாப்ட் பண்ணீங்க? இது வேர்ட்டிக்கல் அப்படின்றது இன்னொரு ஃபார்ம் தான், ஃபில்ம் மேக்கிங்னுடைய இன்னொரு ஃபார்ம் தான் தவிர அதில் நமக்கு வந்து ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் தேவைப்பட்டுச்சு. நமக்கு வந்து எல்லாமே காமிக்க தேவையில்லை அப்படின்ற போது வந்து ஒரு ஆர்டிஸ்டினுடைய க்ளோஸ்அப்பே இவ்வளோ வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, இவ்வளோ வரும். அப்போது என்னென்னா அது ஒரு அட்வான்டேஜாக தான் நான் பார்த்தேன். ஒரு ஆர்டிஸ்டினுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஹேப்பன்ஸ் ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக நடக்கும் இல்லையா. அப்போ இது வரைக்கும் எனக்கு காமிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக நான் பார்த்தேன். ஒரு க்ளோஸ்அப்பில் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை கூட இது வரைக்கும் அவங்களுக்கு வந்து நம்ம ஃப்ரேமில் நம்ம காமிக்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய எல்லா ஜெஸ்டர்ஸும் வந்து அதில் இன்க்ளூட் ஆகும். ஸோ எய்தர் ஜெஸ்டர்ஸ் நடக்குதா இல்லையா அப்படின்றது கூட பார்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் தானே. அவங்க எதுவுமே பண்ணாமல் அப்படியே இருந்துட்டு வெறுமனே பேசுகிறாங்கன்றது கூட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பாடி. அப்போ அந்த பாடி அப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு இந்த வேர்ட்டிக்கலில் இன்னும் காமிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை பார்த்தேன். அண்ட் ஆல்சோ செகண்ட் திங் எனக்கு என்னென்னா இதில் வந்து நமக்கு பெரிய செட்டிங்ஸ் எல்லாம் காமிக்கணும் அப்படின்ற ஒரு இடமே இல்லை. அப்போ நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக தான் இந்த கதையை நகர்த்த முடியுன்ற ஒரு இடத்துக்கு போகிறோம். அது ஆஸ் அன் ஆக்டர் டைரக்டர் வந்து எனக்கு பெரிய அட்வான்டேஜாக இருந்தது. ஸோ ஆஸ் அன் ஆக்டர் ஐ வில் பி ஏபிள் டு கெட் குட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் அன் ஆக்டர் அப்படின்ற போது அந்த பெர்ஃபார்மன்ஸ் இஸ் கோயிங் டு டேக் த ஸ்டோரி ஃபார்வர்ட் அப்படின்ற ஒரு ஃபார்மேட் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இட் வாஸ் வெரி அட்வான்டேஜஸ். ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள். சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ், அதுக்கப்புறம் சீரியல்ஸ், படங்கள் பண்ணிருக்கீங்க. ஸோ இது பண்ணுறப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? மேம் நிறைய படங்கள் ஜூம் பண்ணி நான் பிஃபோர் இன்டர்வியூக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்ஸ்டாகிராமில் நிறைய ஜூம் பண்ணிட்டு இருந்து அதை எடிட் பண்ணி ப்ரோமோவா போட்டுருங்க. வேற ஒன்றும் வேணாம். அவ்வளோதான். இன்டர்வியூக்கு முன் ஜூம் பண்ணி யாரையோ பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. அவர் சொல்லலப்பா, அவர் தான் சொன்னார். அவங்க சொன்னாங்க, நான் சொன்னேன், நம்ம அவ்வளோதான். ப்ரோமோ கண்டென்ட் வேணாமா நமக்கு? ஜோக்ஸ் அப்பார்ட் சொல்லுங்க ப்ரோ. லைக் ஹவ் இஸ் ஒர்க்கிங் இன் திஸ் ப்ராஜெக்ட், இதை பற்றி சொல்லுங்கள். எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பிகாஸ் நான் வந்து ஐம் நாட் லைக் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன் ஆக்டிங். ஸோ எனக்கு இது ஒரு லேர்னிங்காக இருந்துச்சு. மேம் கிட்ட மேம் டேரக்ஷனில் நான் நடிக்கிறது. ஸோ எனக்கு வெர்டிக்கல் ஃபார்மேட் இருந்து எங்களுக்கு ஆஸ் அன் ஆக்டர்ஸாக என்ன ஒரு ஃப்ரீடம் இருந்துச்சுன்னா யூ டோன்ட் வரி அபவுட் த வெர்டிக்கல் திங்னு மேம் சொல்லிட்டாங்க ஸ்டார்டிங். ஸோ நீ ஹரிசாண்டலில் நீ வந்து எப்படி நடிக்கிறியோ அது மாதிரி நடிச்சுக்கோ, வி வில் மூவ் த்ரூ த கேமரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ எங்களுக்கு அது ரொம்ப அட்வான்டேஜாக இருந்துச்சு. பிகாஸ் முன்னாடியும் நடிச்சிருக்கேன் வெர்டிக்கலில். பட் அங்கே வந்து லைக்
ரொம்ப ஸ்டில்லாக இருக்கும். பட் இங்கே எனக்கு அந்த ஃப்ரீடம் கிடச்சது எனக்கு கொஞ்சம் அட்வான்டேஜாக இருந்தது. அண்ட் ஆல்சோ ஒர்க்கிங் வித் பவித்ரா அண்ட் மகா இட் வாஸ் நைஸ். எனக்கு ஒரு லேர்னிங்காக இருந்துச்சு ஆஸ் இப்போ தான் நான் கற்றுக்குறேன் ஆக்சுவலி. ஸோ எனக்கு இத்தனை பேர் கூட நடித்தது இட் வாஸ் அ குட் லேர்னிங். சரி, உங்களுடைய கேரக்டரை பற்றி அது ரொம்ப ஜாலியான கேரக்டர் அண்ட் ஆல்சோ ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறது, கன்ஃபியூஸ்டு பர்சன் நான் பார்த்துட்டேன். அது வந்து ரொம்ப அந்த காம்ப்ளெக்ஸ் எமோஷன்ஸை ஒரு கேரி பண்ணுற பர்சனாக இருக்கும். எனக்கு அதை ப்ளே பண்ணுறதுக்கு இல்லைம்மா நீங்கள் எனக்கு அது ப்ளே பண்ணுறதுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. அவள் இஸ் ஈக்குவல் டு அவன் கொஷின் மார்க் இதுவே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்குது. இது எப்படி மேம் அரைவ் பண்ணீங்க இந்த ப்ராசஸ் டைட்டில்? இல்லை, அந்த ஸ்டோரி முதல்ல எழுதுனது வந்து ரமணியன் அப்படின்ற ஒரு எழுத்தாளர். அவர் மறைஞ்சிட்டாரு. அவர் வச்ச டைட்டில் இது. அவள் இஸ் ஈக்குவல் டு அவன் மட்டும்தான் இருந்தது. நாங்க வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கு நாங்க சேர்த்துக்கிட்டோம். அவள் அவனுக்கு ஈக்குவலா நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. ஜென்ரலா எல்லாரும் ஈக்குவல் தானே மேம்? அது அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? நீ அப்படிதானே இருக்கணும் இருக்கணும் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இருக்கா சொல்லுங்க மேம், நீங்க தான் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. எனக்கு இருக்கணும்னு ஆசை, நான் அப்படிதான் பாக்குறேன். எல்லாரும் அப்படி பார்த்தா நல்லா இருக்கும். உங்க இல்ல, ஆனா அப்படி இல்லன்றீங்களா? இல்ல நீங்க தானே சொல்றீங்க. நான் அப்படி நான் அவன் இஸ் ஈக்குவல் டு அவள் இஸ் ஈக்குவல் டு அவன் அப்படிதான் நான் பாக்குறேன். ரொம்ப சந்தோஷம். ஆனா பிராக்டிக்கல்லா உங்களுடைய பார்ட்னர் கிட்ட கேட்டாதான் அது தெரியும். எல்லாரும் வெளியே சொல்றதுக்கு அப்படிதான் பேசுவாங்க. பட் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அது வந்து அப்ரிஷியேட். அவள் இஸ் ஈக்குவல் டு அவனா இருக்கிறதுக்கு என்ன நான் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா கேளுங்க. குருவோட டிப்ஸ் உண்மையை மறைக்கணும். இல்ல நானும் கத்துக்கணும் மேம். நீங்க சொல்லுங்க, அவர் கேட்டதுதான். அவள் இஸ் ஈக்குவல் டு அவளா இருக்காது என்ன பண்ணும்? பேசிக் குவாலிட்டிஸ், குவாலிஃபிகேஷன்ஸ், வாட் யூ ஹேவ் டு டு. இல்ல நான் என்கிட்ட சொல்றதை விட என்கிட்ட கேட்கறதை விட இவங்க கிட்ட கேளுங்க. இவங்களுக்கு இருக்கிற ஐடியாஸ் என்ன உங்க கிட்ட இருந்தும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க என்னதான் நினைக்கிறாங்க சொல்லுங்க. அவன் இஸ் ஈக்குவல் டு அவனா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நீங்க இருக்கணும்ங்கறீங்கல்ல, அப்படிதான் இருக்கணும். ஆனா நான் இருக்கேன் பட் ஜெனரலா சொல்றேன். ஓகே, யா, ஐ மீன் ஜெனரலா எல்லாருக்கும் பொதுவா சொல்லுவாங்க இருக்கணும் அப்படின்ட்டு. பட் ஏன் இல்லைங்கிறது தான் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவுட் பண்ணணும். அது ஏன் வந்து அவள் இஸ் ஈக்குவல் டு அவன்னு நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்களோ, இல்ல அந்த சிச்சுவேஷன் அப்படி இல்லையோ அப்படிங்கறது நம்ம ஃபர்ஸ்ட் அந்த டிஃபரன்சஸை யோசிச்சு அதை எப்படி ரெக்டிஃபை பண்றதுன்னு பார்த்தாதான் அவள் இஸ் ஈக்குவல் டு அவன் ஆகும். இங்க நான் கேட்டதே திருப்பி கேட்கறாங்க. நீங்க அதான் என்ன பண்ணும் நான் கேட்கறேன். இஸ் ஈக்குவல் டு இருக்கிறதுக்கு நீங்க உங்க பர்சனல் லைஃப்ல ஃபேஸ் பண்ணதா இருக்கலாம். எங்க மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? இது அந்த ஈக்குவல் டு எங்க மிஸ் ஆகுது? கிரேட்டர் தென்னா லெஸ்ஸர் தென்னா எங்க மாறுது? கிரேட்டர் தென் லெஸ்ஸர் டெய்லி நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸ்லயே பார்க்கலாம். இப்போ வந்து ரோட்ல யாராச்சும் ரொம்ப பேடா வண்டி ஓட்டுனாங்கன்னா ஒரு மேல் டிரைவரை பார்த்து யாரோ அவன் ஒரு ஆம்பளை அதனால தான் கேவலமா ஓட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இப்போ நான் வந்து கொஞ்சம் தப்பி தவறி ஏதாச்சும் தப்பா ஓட்டிட்டேன்னா உடனே வந்துட்டா இவங்க எல்லாம் வீட்லயே இருக்கிறது தானே, எதுக்கு இவன் வண்டி ஓட்டுறா அப்படிங்கிறாங்க. என்ன இன்சல்ட் பண்ணணும் மட்டும் ஃபீமேல் வருது. ஆனா இப்போ தப்பு பண்ணவங்க ஒரு ஆண்னா அவங்களோட ஜெண்டர் வர மாட்டேங்குது இல்லை. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம், ஸ்மால் திங்ஸ் மேட்டர்ஸ் அப்படின்னு சின்ன சின்ன விஷயத்துலயும் அது இருக்கு. நீங்க சொல்லுங்க பவித்ரா, எங்க வந்து இந்த அவள் இஸ் ஈக்குவல் டு அவன் மாறுதுன்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் பேசிக்கா எல்லா இடத்துலயுமே மாறிதானுங்க இருக்கு. நம்ம எல்லாம் பேசுறதுக்கு பேச்சுக்கு எல்லாருமே வந்து நல்லா பேசுறோம். பட் அதே நம்ம இப்போ நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பசிக்குதுன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? அம்மாவை தானே கூப்பிடுறீங்க. ஏன் ஒரு சேஞ்சுக்கு நீங்க அப்பாவை கூப்பிடலாமே? பட் நோ, ஃப்ரம் த பேசிக் இட் செல்ஃப் இட் வாஸ் நெவர் அவள் இஸ் ஈக்குவல் டு அவன். நம்ம இதுக்கெல்லாம் இவங்க தான், இதுக்கெல்லாம் இவங்க தான் ஒரு ஸ்டீரியோடைப் வச்சு அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறோம். நம்ம பேசுகிற நம்மளே நம்ம அதை வந்து ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கொண்டு வரோமா? சின்ன சின்ன விஷயங்களில் ஸ்டார்ட் ஆகுது, அதில் இருந்து கொண்டு வரோமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை பிறந்திருக்கு ஒரு வீட்டிலன்னா அது டைப்பர் சேஞ்ச் பண்ணுறது, ஃபுட் கொடுக்குறது, இதெல்லாம் அம்மாவோட வேலை. ஸ்கூல் கூப்பிட்டு போகிறது மற்றதெல்லாம் அப்பாவோட வேலைன்னு இருக்குது. அது ஏன் அப்படி இருக்குது? அது இன்டர்சேஞ்ச் பேசுகிறவங்களே அது பண்ணுறது இல்லை. ஐ திங்க் த மோர் பீப்புள் டாக் அபவுட் இட், த லெஸ் பீப்புள் ஆர் டூயிங் இட். ஓகே, மேபி தட் இஸ் த ரீசன். அண்ட் குட் திங் இஸ் இப்போ மாறிட்டு வருது. இப்போ திஸ் ஜெனரேஷன் இஸ் லுக்கிங் அட் இட் டிஃப்ரெண்ட்லி அண்ட் தட் இஸ் அ குட் திங். அது அப்படியே போச்சு, இன்னும் கோயிங் ஃபார்வர்ட் அப்படியே இருந்ததுன்னா இன்னும் பெட்டர் ஆச்சுன்னா நல்லா தான் இருக்கும். ஐ ரியலி லைக் ஹவு ஜென்சிஸ் ஆர் திங்கிங் தீஸ் டேஸ். ஆல்தோ we find them not so relatable. நம்ம வந்து அவங்கள ரிலேட்டபிளாக ஃபீல் பண்ண மாட்டேங்கிறோம். அதெல்லாம் நமக்கு இருக்குது, எனக்குமே இருக்குது. எனக்குமே when I sit and talk to a Gen Z எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னலாம் இருக்கும். பட் their லைஃப் ஸ்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நேற்று ஐ வாஸ் சீயிங் சென்சஸ் ரிப்போர்ட்.
ஆல்கஹால் கன்சம்ஷன் வந்து கம்பேரிட்டிவ்லி ஓவர் த பீரியட் ஆஃப் ஆல் தி இயர்ஸ் ஜென்சிஸ் கிட்ட கம்மியாக இருக்கு. பிகாஸ் தே மோர் ஹெல்த் கான்ஷியஸ். அண்ட் இந்த ஃபெமினிசம் மென்னிசம்ங்கிறது வந்து ஜென்சிஸ் கிட்ட இல்லவே இல்லை. தே ஆர் சீயிங் எவ்ரிபடி ஈக்குவல். நீயும் பொண்ணு நீயும் ப்ரோன்னு தான் கூப்பிடுறாங்க. ஸோ எல்லாமே ஈக்குவல் ஆகிடுது. அது இன்னும் ப்ராக்ரெஸ் ஆகி வரும்போது ஐ திங்க் இட் வில் பி மோர் நைசர். இப்போதைக்கு இல்லாமல் இப்போ அவள் அவன்ல இருக்கிற நம்ம மித்ரன் கேரக்டர் இருக்காரு. மித்ரன் வந்து ஒரு விஷயத்த அவரால் ரொம்ப ட்ரபிள் பண்ணுது அவரை, இல்லையா? அந்த மாதிரி உங்களை அந்த விஷயம் உங்களை ட்ரபிள் பண்ணுமா அபவுட் யுவர் பார்ட்னர்? நோ மேம், ஆக்சுவலாக எனக்கு அது ட்ரபிள் பண்ணாது. ஒன்ஸ் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டோன்னா அதுக்கப்புறம் லைக் பாஸ்ட் டசன்ட் மேட்டர்னு தான் என்னோட பாலிசி. நான் இது வரைக்கும் திருவிலாம் கேட்குற கேரக்டர் நான் கிடையாது. ஈவன் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் ஈவன் வித் மை ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கட்டும். இந்த இடத்துல வந்து ஃப்ரெண்ட்ஸை வேற மாதிரி தான் நம்ம எப்பவுமே அணுகுவோம், பார்ட்னரை வேற மாதிரி தான் அணுகுவோம். நான் பார்ட்னராக இருந்தாலுமே சொல்கிறேன், பார்ட்னராக இருந்தாலுமே லைக் எனக்கு அது பெருசாக மேட்டர் இல்லை. நீ ஒன்ஸ் வி ஆர் டுகெதர், நம்ம 2 பேரும் இப்போ ஒன்றா இருக்கோம். ஸோ ஃப்ரம் திஸ் இந்த டைம்லேருந்து வாட் நெக்ஸ்ட், அவ்வளோதான். ஸோ என் பாஸ்ட் என்னவாக இருந்தாலும் உன் பாஸ்ட் என்னவாக இருந்தாலும் லெட்ஸ் பிரேக் இட் டான், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுமா? இப்போ கதையில இருக்க தைலா வந்து she was slightly troubled. ஆமா அது வந்து மித்ரனை ட்ரபிள் பண்ணுச்சு இல்லையா? ஆமா ஆமா அது வந்து நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கேன். அந்த மாதிரியான ஒரு ஆண்கள் நிறைய ட்ரபிள் ஆகுறது நான் பார்த்துருக்கேன். பெண்கள் வந்து அவ்வளோ ட்ரபிள் ஆக மாட்டாங்க. இட்ஸ் ஆஸ் இஃப் லைக் அக்செப்டட் மாதிரி. அவங்க கொஞ்சம் மனசுல ஒரு மாதிரி இருந்தாலும் கூட அதை வந்து ரொம்ப சீக்கிரமாவே ஓகே ஆயிடுவாங்க. ஆண்கள் வந்து ஒரு வேளை தெரிஞ்சதுன்னா வந்து அவங்க கொஞ்சம் சமநலமாகறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்குது அப்படின்றத நான் பார்த்துருக்கேன். இந்த ஜென்ரேஷன் அந்த ஜென்ரேஷன்ன்றது இந்த ஜென்ரேஷனோட அவ்வளவா எனக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் நான் ஜென்ரலா பார்த்துருக்கேன் இந்த மாதிரியான விஷயத்துல அது கொஞ்சம் அவங்கள ஹர்ட் பண்ணுது அப்படின்றது பார்த்துருக்கேன். ஸோ தைலா முதல் முறை மித்ரன் பத்தி தெரிஞ்ச போது ட்ரபிள் ஆன மாதிரி நம்ம எழுதியிருக்கோம். அப்பதான் கதையே வரும் நமக்குன்றதுனால நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மேம், தைலாவுக்கு அது ஒரு பிரச்சனையா இருக்கிறத விட நான் எப்படி அது புரிஞ்சுக்கிட்டேன்னா, அவங்களுக்கு அது முன்னாடியே தெரியாதது தான் அவங்களுடைய பிரச்சனை. ஏன்னா அவங்க 2 பேரும் ஒரு கப்பலா இருப்பாங்க. ஸோ அவரோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கத்தை வந்து அவர் மறைச்சிட்டாருன்னு விட அது எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் எல்லாரும் பேசுறது தான். ஸோ அதை அவர் சொல்லல, அவங்களா கண்டுபிடிக்க வேண்டிய தற்செயலா கண்டுபிடிச்சது தான் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருந்ததா நான் அதை எடுத்துக்கிட்டேன். மேம், நீங்கள் இந்த ஐடியா எப்படி மேம், லைக் நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் இருந்திருக்கும், நிறைய தாட்ஸ் இருந்திருக்கும், இதை நம்ம ஒரு வெர்டிக்கல் சீரிஸாக பண்ணணும் உங்களுக்கு எப்படி மேம் தோணுச்சு? லைக் இந்த ஒரு ஐடியா ஒன்லைன் இது ஆக்சுவலாக வந்து சினிமா பண்ணுறதுக்காக வச்சிருந்த ஒரு ப்ராஜெக்ட் தான் இது, இந்த கதை. ஆனால் வந்து யாருமே இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னுக்கு வரல. இட்ஸ் வெரி ஃபெமினிஸ்ட் ஐடியாவாக இருந்தது. அதுவும் இல்லாமல் ஒரு ஃபீமேல் டைரக்டராக நான் பண்ணும்போது அப்படியே ஃபெமினிசம் பேசுகிறேன். நான் சொன்னேன் அப்படியெல்லாம் இருக்காதுங்க, ரொம்ப ஜாலியாக நான் எடுப்பேன் படத்தை அப்படின்னு சொன்னாலும் வந்து அவங்களால புரிஞ்சுக்க முடியல. இதில் என்னன்னா வந்து மித்ரன் வந்து கொஞ்சம் ஃப்ளாடு கேரக்டராக இருக்கிறது. சாதாரணமாக நம்மளுடைய படங்களில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹீரோவை ஃப்ளாடு கேரக்டராக வச்சாலும் நடுவில் வந்து அவர் ஹீரோ ஆயிடணும். மூவியில பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல ஹீரோ ஆகுறது கிடையாது, நடுவுல ஹீரோ ஆயிடணும். ஓகேயா? அப்படிதான் வந்து இன்னும் அந்த மாதிரியான படங்கள் தான் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சப்ஜெக்ட் யாருமே டிசைட் பண்ணாத எடுத்து பார்க்காததுனால அவங்களுக்கு தெரியாது அது ஒருவேளை ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு. அப்போ எனக்கு இந்த வெர்டிக்கல் சீரீஸ்னு வந்த போது வந்து எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தின ஒரு முக்கியமான விஷயம் இது. மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்குற எத்தனையோ ஆண்களையும் பார்த்துருக்கேன், பெண்களையும் நான் பார்த்துருக்கேன். அது என்ன நடக்குதுன்னா, அந்த புழுங்குற தன்மை என்ன நடக்கும்னா அந்த ஒரு குவாலிட்டி ஆஃப் ரிலேஷன்ஷிப்பை மாத்துது. அது வேற மாதிரி தான் கொண்டு போகுது. ஏதாவது தேவையில்லாம ஒரு பேச்சு இல்லைன்னா அதுக்கப்புறம் ஒரு சந்தேகம் வர்றதுக்கான இடத்துக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ இதை நம்ம வந்து பேசலாம் அப்படின்னு நான் ஒரு 3 ஸ்டோரி என்னமோ சொன்னேன். அதில் வந்து அவங்க கூட இது நல்லா இருக்கு, இது நம்ம பேசுவோம் அப்படின்ற மாதிரி. பட் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக நான் கையாளுவேன் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். தட் யூ நோ இட் வில் நாட் கோ ஓவர் தி போர்ட். இட் வில் நாட் ஐ வாஸ் நாட் கோயிங் டு மேக் இட் இன் டு தட் ஒன்
கிரிஞ்ச் மாதிரி இருக்கிற மாதிரியானது எதுவுமே இல்லாமல் இது மனம் சம்பந்தப்பட்ட விஷயமா தான் என்னால் பார்க்க முடிஞ்சது. ஸோ இட் இஸ் அ வெரி வெரி பர்டினன்ட் டாபிக்னு தோணுச்சு அதனால. நைஸ் மேம். அண்ட் இன்னும் இண்டஸ்ட்ரியில் இருக்கான் லைக் ஒரு விமன் டேரக்டர்னு பார்க்குறாங்களா கதை சொல்கிறப்போ இது எப்படி இருக்கும், விமன் டேரக்டர் எடுத்தால் இது வேறு மாதிரி மாறிடும் அப்படின்றது இருக்கா மேம்? எஸ், டெஃபினெட்லி. இப்போ வந்து ஒரு விமன் டைரக்ட் பண்ணும்போது அவங்க வந்து கொஞ்சம் சாஃப்ட் மூவிஸ் பண்ணுவாங்க, பிகாஸ் தே ஆர் லைக் தட் அப்படின்ற மாதிரி. இல்லை அப்படி இல்லைன்னு ஒரு 4-5 டைரக்டர்ஸ் தான் வந்து அதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. லைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபரா கான், நந்தினி ரெட்டியாக இருக்கட்டும், இங்கே வந்து நம்ம சுதா கொங்கராக இருக்கட்டும். பட் மற்றவங்க எல்லாமே என்னென்ன கதைகள் எடுத்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி இஷ்யூ, ஒரு லவ் பேஸ்டு அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கிறதுனால இருக்கலாம். என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறேன், ஒரு கதையை நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்ற போது வந்து ஃபர்ஸ்ட் நான் ஃபில்ம் மேக்கராக சூஸ் பண்ணுறேன். அந்த ஃபில்ம் மேக்கராக சூஸ் பண்ணும்போது என்னுடைய ஐடியாஸ் இல்லாமல் இருக்காது. அப்போ என்னுடைய ஐடியா என்ன, ஐம் அ ஃபீமேல், அப்போ என்னுடைய ஃபீமேலினுடைய ஐடியாஸ் இல்லாமல் இருக்காது. ஐ டெஃபினெட்லி ஹாவ் மெனி ஆக்சுவலி இது வந்து மித்ரனை பற்றின கதை. ஏன்னா அவருக்கு தான் ஒரு நாள் கூட ஒரு ஷாட் கூட இல்லாம இருந்ததே இல்லை. இவங்களுக்கு அப்பப்போ ரெஸ்ட் கிடைக்கும் எல்லாருக்கும், அவருக்கு மட்டும் ரெஸ்டே இருக்காது. பிகாஸ் ஐ வாஸ் ஃபாலோயிங் ஹிம், த ஸ்டோரி ஐ டோல்ட் த்ரூ ஹிம். அவருடைய டென்ஷனு, அவருடைய ஒரு பரிதவிப்பு அப்படின்றது தான் எனக்கு இப்போ. ஸோ நான் வந்து சொல்லியிருக்கிறது ஒரு ஆணினுடைய கதை தான் இது. ஆணினுடைய கண்ணோட்டத்துல எங்களுக்கு எப்படியெல்லாம் ஃபீல் ஆகுது தெரியுமாப்பா அப்படின்னு சொல்ற கதை தான் இது. அப்போ வந்து என்கிட்ட இருக்கிற மற்ற கதைகள் எல்லாமே வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு பெண்ணின் கதை, அப்படி கிடையாது. ஒரு ஆணின் கதைகள் நிறைய இருக்கு என்கிட்ட. ஏன்னா வந்து ஆணுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் மட்டுமே கிடையாது, பெண்ணுக்கும் அப்படியே தான் ரிலேஷன்ஷிப் மட்டுமே கிடையாது. அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை பற்றி இருக்கும், அவங்களுடைய ஐடென்டிட்டியை ப்ரூவ் பண்ணிக்கிற இடத்துல நடக்கிறது இருக்கும், அவங்க மேலே வரணும்னு நினைக்கும் போது மேலே வர முடியாமல் பண்ணுறது, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தடுக்குது அப்படின்றது இருக்கும், அதை மீறி எப்படி அவங்க வர்றாங்க அப்படின்றது இருக்குல்ல, அது வந்து பொது இல்லையா. ஸோ அந்த மாதிரி. ஸோ பட் நம்ம வந்து ஒரு ப்ரொடியூசரை அணுகி நம்ம ஒரு கதை சொல்கிறோம் அப்படின்னா இதை நீங்கள் ரொம்ப சாஃப்டாக எடுத்துருவீங்கன்ற மாதிரியே தான் நம்மளை பார்ப்பாங்க. அப்படி இல்லைங்க அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணி தான் we have to take it forward. எங்களாலையும் வந்து எல்லாருக்குமான படமா எடுக்க முடியும் அப்படின்னு. Because like you know, if you see there was this movie called தப்பட், பார்த்தீங்களா? தப்பட் வந்து ஒரு ஆண் எடுத்திருக்காரு அப்படின்றது அவ்வளோ எனக்கு வியப்பாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. எப்படி வந்து நம்ம நினைக்கிற இந்த விஷயத்த, நம்ம உணர்ற விஷயங்களை அவ்வளோ அழகாக சொல்ல முடிஞ்சது அப்படின்னு. ஸோ அதே மாதிரி வந்து ஒரு பெண்ணும் ஒரு ஆணினுடைய எல்லா தவிப்புகளையும் சொல்ல முடியும்னு தான் நான் நினைக்கிறேன். இதில் அது கிளியராக தெரிஞ்சு மேம். அவளை சிக்குண்டவரில் ஒரு விமன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு மென் கோ த்ரூ பண்ணுற விஷயங்கள் எப்படி இருக்குன்றதை நீங்கள் நல்லா சொல்லியிருந்தீங்க. இவங்களும் அவர் பண்ணுற மாதிரியே பண்ணியிருப்பார், நம்ம அவங்க சைடு காட்டியிருக்க மாட்டோம்ல மேம். லைக் கடைசி ஆமாம், ஆக்சுவலாக நான் வந்து அவங்க சைடு காமிச்சிருந்தேன்னா ஒரு ஃபீமேல் டைரக்டர் ஒரு ஃபீமேலுடைய கண்ணோட்டத்திலேருந்து காமிக்கிறாங்க அப்படின்னு நான் இருக்கும். பட் தி ஸ்டோரி வாஸ் நெவர் ஃப்ரம் தட் சைடு. எழுதுனதும் அப்படிதான் இருந்தது. எப்போ பேசினாலும் எனக்கு வந்து மித்ரன் சைடு தான் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் எனக்கு ஆக்சுவலாக. பிகாஸ் ஒருத்தர் வந்து தன்னுடைய விஷயத்த அவ்வளோ வெளிப்படையாக வெளியே தெரியற மாதிரி நடந்துக்கிறதே ரொம்ப அரிதாக இருக்கும். இவர் அது எல்லாத்தையும் வெளியே ரொம்ப வெரி இன்னசென்ட், ஆக்சுவலி இஸ் சச் அன் இன்னசென்ட். நிஜமாவே இன்னசென்ட் தான், அதெல்லாம் எனக்கு சொல்ல முடியாது. ப்ரோ இப்பெல்லாம் கேட்டா என்ன சொல்றேன் ப்ரோ யூ ஆமாம் அப்படின்ட்டாரு. பவித்ரா நீங்கள் சொல்லுங்க, உங்களுக்கு வாட் இஸ் ரிலேஷன்ஷிப் டு யூ? See, relationship is the place where two people come together towards something. அதாவது it is not that you come and complete me, I come and complete you, அப்படிலாம் கிடையாது. ரெண்டு complete people coming together towards something and they have separately லைஃப் தனியாகவும் இருக்கும், சேர்ந்து ஒரு லைஃப் இருக்குது. அதுதான் ரிலேஷன்ஷிப். நீ தான் என் உலகம், நான் தான் உன் உலகம் அப்படின்னு இருந்தால் அந்த ரிலேஷன்ஷிப் எப்பவுமே ஒர்க் ஆகாது. அண்ட் நம்பர் 2, ரெண்டு பேருமே, ரெண்டு பார்ட்டிஸ் என்னை பொறுத்த வரைக்கும், பி இட் அ மேல் ஆர் அ ஃபீமேல், கம்யூனிகேஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். அது வந்து நம்ம நிறைய பேர் நான் இதை கேட்டால் தப்பாயிடுமோ, நான் இது சொன்னால் அவளுக்கு ஹர்ட் ஆகும், அதுக்கு நான் சொல்லாமல் இருக்கேன், அங்கே தான் அது பிரச்சனை பெருசாகுது. எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் அது ஒரு
ஒரு மாம் அண்ட் சன்னாக இருக்கலாம், ஒரு டாட்டர் அண்ட் ஃபாதராக இருக்கலாம், எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் நம்ம ஒரு இடத்துல உட்காந்து திஸ் அப்படின்னு சொல்லி கம்யூனிகேட் பண்ணும்போது எல்லாமே ஈஸியாகிடுது. கம்யூனிகேட் பண்ணாமல் விடுற அந்த கேப் விடுற இடத்துல தான் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு பார்ட்னர் இருக்காங்க, அவங்களுக்கு அது தெரியாது அப்படின்னா அந்த தெரியாமல் இருக்கிற இடத்துல தான் அவங்க மைண்ட் யோசிக்க ஆரம்பிக்கும். ஒரு இது இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ. இன்ஸ்டெட் கம்யூனிகேட், மேக் திங்ஸ் ஈஸியர். Communication is very important. And seeing a person more than a male or a female, ஒரு ஹியூமனாக பார்க்குறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு இருக்கிற எல்லாமே உனக்கும் இருக்கும், உனக்கு இருக்கிற எல்லாமே எனக்கும் இருக்குது, எனக்கு இது வலிக்குதுன்னா உனக்கு இது வலிக்கும் அப்படிங்கிற ஒரு ஈக்குவாலிட்டி வரும்போது எல்லா பார்ட்னர்ஷிப்புமே நல்லாயிருக்கும். சூப்பர். மகா நீங்கள் சொல்லுங்கள். ரெட் ஃப்ளாக் க்ரீன் ஃப்ளாக் நிறைய போய்கிட்டு இருக்கு. ஒரு பையன் வந்து இதெல்லாம் பண்ணால் வந்து இஸ் அ ரெட் ஃப்ளாக் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? ஃபர்ஸ்ட் ஒரு பையன் வந்து நான் ரொம்ப நல்லவன், எனக்கு ஏன் வந்து எல்லாமே அப்படின்னு நினைக்கிறதே ஒரு மிகப்பெரிய ரெட் ஃபிளாக். ரெஸ்பாண்ட் டு திஸ். நானா ஒத்துப்பேன். நீங்க சொல்லி நான் பார்த்தது இல்ல, நீ ரொம்ப நல்லவன் சொல்லி கெட்டவன்னு சொல்றவங்க கூட நம்பலாம், நான் நல்லவன்னு சொல்றேன், நான் ரொம்ப நல்லவன், ஏன் வந்து இந்த பொண்ணுங்க எல்லாம் என்ன இப்படி வாழ்க்கையில ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றதே நம்பர் 1 ரெட் ஃபிளாக். அப்படி யாராச்சும் ஒரு பையன் சொன்னா இப்பவே ஓடி நம்பாதீங்க. ஆமா, சூப்பர். அதுதான் மிகப்பெரிய ரெட் ஃபிளாக் சொல்லுவேன். அப்புறம் ஆளாளுக்கு ஒரு ரெட் ஃபிளாக் கிரீன் ஃபிளாக் சொல்லலாமா? சொல்லுங்க நீங்க. ஒரு கிரீன் ஃபிளாக் வந்து லேர்னிங் அண்ட் லேர்னிங். நம்ம கண்டிப்பா எல்லார்கிட்டயும் நிறைய ஃப்ளாஸ் இருக்கும், ஆனா அந்த ஃப்ளா வந்து நம்ம கரெக்ட் பண்ணிட்டு அதை ஃபாலோ பண்றது வந்து ஒரு மிகப்பெரிய கிரீன் ஃபிளாக். ரெட் ஃபிளாக மாத்திட்டு கிரீன் ஃபிளாகா மாறுறது வந்து, ஏன்னா எல்லாருமே பெர்ஃபெக்ட்டா இருக்க முடியாது. ஸோ அங்கங்க சில ஃப்ளாஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி பெட்டர் ஆக்கிக்கிறது பார்த்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அதுவே ஒரு கிரீன் ஃபிளாக் தான். நீங்க சொல்லுங்க, ஒரு ரெட் ஃபிளாக், ஒரு கிரீன் ஃபிளாக். என் அம்மா மாதிரி இருக்கேன் சொல்லுங்க. அம்மாமா அப்படின்ற ஒரு விஷயம் என்ன, கண்டிப்பா அம்மா வளர்த்து சரியா வளராம நீ அந்த வளர்க்கறதுக்காக இன்னும் நீ வரப்போற அப்படின்றத அங்கேயே புரிஞ்சுக்கணும். நீ அம்மா மாதிரி இருக்கேன்னா கண்டிப்பா உன்னை வந்து எப்பா நான் உன்னை வளர்க்கறதுக்காக வரல, நீ வளர்ந்த ஒரு ஆளாக எனக்கு ஈக்குவலா இருந்தா பார்க்கலாம் இப்போ அப்படின்ற மாதிரி. இப்போ ஆக்சுவலா வந்து நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லையா, நம்ம இது விளையாடிக்கிட்டே இந்த விளையாட்டு இந்த நம்ம சீரீஸ்ல வச்சதுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா வந்து ரிலேஷன்ஷிப்பை நம்ம கையாளுறது வந்து ரொம்ப ஃப்ரெஜைலான ஒரு விஷயம். இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, ஒரு நம்ம கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா எப்படி சொல்லணும் அப்படின்றது இருக்கு. நம்ம ஒன்னொன்னு எடுக்கும்போது வந்து ரொம்ப ஜாக்கிரதையா எடுக்கிறோம் இல்லையா, அது ஏன்னா வந்து இது விழுந்துடக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரிதான் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிடக்கூடாது, இல்லைன்னா அது வந்து கலைஞ்சி போயிடக்கூடாதுன்ற ஒரு அக்கறை நமக்கு இருக்கணும் அப்படின்னு. எப்படி அவங்களோட பேசுகிறோம், ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன், பெண்ணும் வந்து அதே மாதிரி தான். எப்படி நம்ம அவங்களோட பேசுகிறோம், என்கிட்ட இருக்கிற விஷயத்த நான் எப்படி சொல்கிறேன், ரொம்ப ஃப்ராங்காக இருக்கணும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். பட் அந்த ஃப்ராங்க்னஸில் ஃப்ராங்காக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரியான இடத்துக்கு போகக்கூடாது. ஆனால் வந்து பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டிய விஷயம் இருந்ததுன்னா நிஜமாகவே பாயிண்ட் அவுட் பண்ணணும். பட் சே தட் ஐ கேர் ஃபார் யூ, தட்ஸ் வை ஐ எம் டூயிங் திஸ். ஐ கேர் ஃபார் யூ, ஐ வாண்ட் டு பி வித் யூ, தட் இஸ் வை. இதனால தான் நான் வந்து இதை நான் சொல்கிறேனே தவிர இல்லைன்னா வந்து சொல்ல வேண்டிய இடத்துக்கு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி. ஒரு க்ரீன் ஃப்ளாக்னா நீங்கள் சொல்லுங்கள். ஒரு க்ரீன் ஃப்ளாக் அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்றதுலே இருக்குது. இப்போ நம்ம பேசும்போது கட் பண்ணி பேசுறது இருக்கு இல்லையா, அது பெரிய ரெட் ஃபிளாக் எனக்கு. அது கிரீன் ஃபிளாகா மாத்திக்கணும். அது வந்து என்னன்னா, நீ என்ன பேசுறதே உனக்கு பொறுமை இல்லை, முடிக்கிறதுக்கு பொறுமை இல்லைன்னா வேற எங்க பொறுமை இருக்க போகுது. என்னுடைய ஐடியாவை நீ உள்வாங்கிட்டு நீ பேசணுன்றது தான் கிரீன் ஃபிளாக். ஆக்சுவலி என்ன நான் சொன்னது எதையாவது உள்வாங்கி அதை ஒத்துக்காம ஒத்துக்கலாம், பட் யூ ஹாவ் டு டேக் இட் இன் ஃபர்ஸ்ட். If somebody is taking that in and then responding to me, that is a beautiful green flag. பவித்ரா, நீங்க சொல்லுங்க, ஒரு ரெட் ஃபிளாக், ஒரு green flag. When you're in a relationship, you're still in touch with your ex-partners. That's a huge red flag. எவ்வளோ டயலாக் வேணா பேசலாம். We are friends. I am concerned about her. I am caring about her. Okay, you do the concerning caring without me in the picture. You do. அதெல்லாம் concerning caring முடிச்சுட்டு நீங்க வாங்க. Green flag is consideration. Not just in the relationship. When you are two people, you are in a committed relationship,
ஈவன் அவுட் சைட் ரிலேஷன்ஷிப் நான் இதை பண்ணுறேன், அது அவங்கள எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது யோசிச்சு அவங்களோட இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஃபேமிலி அப்படின்னா நம்ம வீட்டை விட்டு வெளியே போய் பண்ணுற விஷயம், லைக் வீட்டை விட்டு வெளியே போய் ஒரு ட்ரெஸ் போடும்போது கூட இது எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிடிக்குமா அப்படிங்கிற கன்சிட்ரேஷன் நம்ம மைண்டில் வருது அப்படின்னா அதே கன்சிட்ரேஷன் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பார்ட்னருக்கும் வரணும். வெளியே போய் நான் இப்படி இருக்கேன், இப்படி பண்ணுறேன், இந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன், இந்த பையன்கிட்ட பேசுகிறேன், அண்ட் அந்த பேசுறது நான் எந்த லெவலில் வச்சுக்கிறேன். ஏன்னா இதை தாண்டி போனால் அது அவளுக்கு தெரியுது தெரியல, அவங்க இருக்கா இல்லை அடுத்த விஷயம் தெரிஞ்சா அவளுக்கு அது அஃபெக்ட் ஆகும். அந்த கன்சிடரேஷன் ஆஃப் a person whether or not they are there in the space, it's very very important. That's a green flag. ப்ரோ சொல்லுங்க, எல்லாரும் சொல்லிட்டாங்க, இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை, உனக்காக நான் என்னை பார்த்துக்கிறேன், எனக்காக நீ உன்னை பார்த்துக்கோ. ஸோ நைஸ் திங். இன்னொரு உனக்காக உனக்காக நான் என்னை பார்த்துக்கிறேன், என்ன நான் ஒழுங்காக பார்த்துக்கிறேன், எனக்காக நீ உன்னை நல்லா பார்த்துக்கோ. ஓகே ஓகே. ஸோ நான் லைக் அவளுக்காக நான் ஒரு டூ மச் எஃபர்ட்ஸ் போடுறதோ லைக் இப்படி சொல்கிறது ஒரு அது ஒரு போட்டி மாதிரி இல்லாமல் நம்ம கரெக்டாக இருந்தால் லைக் பார்ட்னர் நல்லா இருப்பாங்க, அவங்க கரெக்டாக இருந்தால் நம்ம நல்லா இருப்போம். ஸோ தட்ஸ் அ கிரீன் ஃப்ளாக் ஃபார் மீ. ஸோ ரெட் ஃப்ளாக் பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் லைக் அதை ஓப்பனாக சொல்லிடலாம், எனக்கு நீ பண்ணது பிடிக்கல, நீ இப்படி பண்ணியிருக்க வேணாம், இல்லை இப்போ நான் எதாவது தப்பு பண்ணாலும் பிகாஸ் we need to லைக் நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் ஆல்வேஸ். நீங்கள் ஜென்சிலாவும் இதில் பேசியிருப்பீங்க மேம், அது அவங்களுடைய பிரதர் அவங்க ரிலேஷன்ஷிப் பேசியிருப்பீங்க. அது மெச்சூர்டாக ரோஷன் கேரக்டர் வந்து அவர் வந்து மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பாரு, அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க நீ இப்படிலாம் பேசுவியான்ட்டு. ஸோ இந்த தாட் உங்களுக்கு எப்படி மேம் ஜென்சி கூட பழக்கிறப்ப? ஆமாம், நான் பார்க்குற வரைக்கும் வந்து அவங்க நம்மளை விட ரொம்ப மெச்சூர்டாக இருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு பேகேஜ் இல்லாமல் இருக்காங்க. அப்புறம் வந்து அப்படியே எடுக்கிறாங்க, இதில் ஒன்றும் இல்லையா அதை பற்றி என்ன அப்படின்ற ஒரு நான்ஷலண்ட்டாக இருக்கிறதுல ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கு எனக்கு. சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய சீரியஸாக எடுக்கிறாங்க, சாதாரணமாக எடுத்துக்கிறது நிறைய சாதாரணமாக எடுக்கிறாங்க. நம்ம தான் வந்து அதை பிடிச்சி அப்படியே ஒரு ஊறுகாய் போட்டு அப்படிலாம் ஒரு மாதிரி ஆகிறோம். அதுதான் வந்து அவங்க அந்த 2 கேரக்டர்ஸ் மூலமா சொல்ல வந்தது. ஏன்னா நான் பார்த்துட்டு இருக்கேன், நான் என் பையனை பார்த்துட்டு இருக்கேன், என் பையனுடைய ஜூனியர்ஸை நான் பார்த்துட்டு இருக்கேன், அவங்களாம் அப்படிதான் இருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். ஐயோ நம்ம இப்படியெல்லாம் இல்லாமல் விட்டுட்டோமே அப்படின்னு ரொம்ப தோணுச்சு. ஜாலியாக இருந்திருக்கலாம் இல்லையா நம்மளுடைய ஏன்னோ தோஸ் யங் ஏஜ்லலாம் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கலாமே, நமக்கு இப்படியான ஒரு சொல்கிறதுக்கு. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா we were good parents அப்படின்னு தெரியுது. லைக் மை ஜெனரேஷன் இஸ் அ வெரி குட் பேரண்டிங் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த ஜென்சி இப்படி இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா நம்ம முதல்ல இருந்து சொல்லி வளர்க்குறோம்ல, ஒரு பொண்ணுன்னா நீ இந்த மாதிரி பார்க்கறதெல்லாம் கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி வளர்க்குறோம். ஸோ அதெல்லாம் வந்து இவங்களுக்குள்ள சின்ன வயசுல இருந்தே இருக்கு. நம்ம அம்மா வந்து ஒர்க் பண்ற அம்மாவா பார்த்துட்டு இருக்காங்க இப்போ இருக்கிற இல்லையா, இந்த ஜென்ரேஷன் ஃபுல்லாவே வந்து அவங்க அம்மா வீட்டில் இருக்கிற அம்மா. நாங்கெல்லாம் வீட்டில் இருக்கிற அம்மா, கஷ்டப்பட்டு அவங்களுக்கு எவ்வளவோ ஆசைகள் இருக்கும், அது எல்லாத்தையும் சுருட்டி வச்சுட்டு உழைச்ச அம்மாக்களை பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய பெண்கள் அப்படி இருக்காங்க. பட் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து ஒரு நல்ல வாய்ஸ் அவுட் பண்ற மதர்ஸை நான் நினைக்கிறேன். உங்க அம்மா கூட அப்படிதான் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி ரிஷி வயசு இவருக்கு, ஏன்னோ ஹிஸ் ஜஸ்ட் சேம் ஆர் 1 year younger than ரிஷி குரு. அப்போ வந்து அவங்க பார்க்கறது போது வந்து அம்மா வந்து அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. அந்த ஒப்பீனியனை வீட்டில் அப்பா மதிக்கிறத பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அப்படிதான் வந்து அவங்க. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு இந்த ஜென்சிக்கு கிடைச்சிருக்கிற ஒரு நல்ல ஃபேமிலினால வந்திருக்கிற ஒரு அவுட்புட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் கூட நீ பெருசா நான் பெருசா அப்படின்றது இல்லாமல் நம்ம 2 பேருமே ஏதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்க முடியுமா அப்படின்ற இடத்துல இருந்து போகுது. அஃப்கோர்ஸ் அங்கேயும் நிறைய பொறாமை இருக்கு, நிறைய பேக் ஸ்டாபிங் இருக்கு, அது எல்லாமே இருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த விட இப்போ கம்மியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ தட்ஸ் வை ஐ ஃபெல்ட் த்ரூ ஏன்னோ கவின் அண்ட் மேகலா கேரக்டர்ஸ் மூலமா அது சொல்ல வந்தேன் நான். அதுவும் கன்வே ஆச்சு. நீங்க யாரும் ஜென்சி இருக்கீங்களா? இல்ல, ஜென்சி வயதுகள் வந்து 97 to 2012 நினைக்கிறேன். ஆமா, I'm just 1 year younger. அதுல நானும் அவரும் அடங்கிடுவோம். என்கிட்ட சில ஜென்சி டேர்ம்ஸ்லாம் இருக்கு, ஓகேவா? நான் சொல்றேன், அது என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கணும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து கஃபிங் சீசன். ஓகே, இப்பதான் நான் ஆக்சுவலி இது உலகமே இந்த தப்பா நினைச்சுக்காதீங்க. ரைட் நவ
I also do psychotherapy. So அதுல வந்து I'm dealing with a lot of Gen Zs right now. So அதனால எனக்கு தெரியுது. உடனே என்ன தப்பா நினைச்சிராதீங்க. Nothing is being in love only when, you know, it's winter season, when it's cold and everything, correct? And breaking up when it's summer season. There's a thing like that. Ma'am, குளிர் கேள்விப்பட்டிருக்கீங்க. காலம் கேள்விப்பட்டதே இல்லை. நான் இதெல்லாம் பாக்குறப்ப தான் தெரிஞ்சு. நீ எல்லாம் ஒரு Gen Z சத்தியமா தெரியாது. எனக்கும் தெரியாது மேம். நான் முன்னாடி தான் one of my clients spoke about this. மேம் இத பத்தி நீங்க கேள்விப்பட்டது கிடையாதா? அது என்ன இதுனா வின்டர் அப்போ இப்போ சம்மர் அப்போ நம்ம தூங்கும் போது எரிச்சலா இருக்கும் யாராச்சும் வின்டருக்கு யாராச்சும் கடல் கடல் இருக்கும் பேசிக்கலி அதுக்கு தான் குளிருக்கு கடலுக்கு கஃபே. ஸ்லோ ஃபேட். ஸ்லோ ஃபேட்னா அதுலயே இருக்கு. அப்படியே கொஞ்சம் கோல்ட் டர்க்கியா கட் பண்ணாம கொஞ்சமா கொஞ்சம் ஸ்லோ பாய்சன் மாதிரி. மெயின் கேரக்டர் எனர்ஜி. நான் தான் எல்லாம். அவங்க தான் மெயின் கேரக்டர் எனர்ஜி. மெயின் I have it. I agree. I have main அது வந்து ரொம்ப பட்டு அடிபட்டு நிறைய இன்செக்யூரிட்டிஸ் ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல எனக்கு வந்து 1 year பேக்லாம் வந்து எவ்வளோ இன்செக்யூரிட்டி இருக்கு. எஸ்பெஷலி when I felt sick, I lost my weight and all. I used to be so insecure. என்னை யாரையும் நான் பார்க்க அலோவ் பண்ண மாட்டேன். என் ரூம்குள்ள லைட் விட லைட் வராத அளவுக்கு, நேச்சுரல் லைட் கூட வராத அளவுக்கு எல்லாத்தையுமே இருட்டாக்கி வச்சுட்டு I sit inside the room. I will be so insecure about myself. நான் பேசுகிற விதம் எனக்கு பிடிக்காது. I sometimes even, you know, ஒரு பாயிண்ட்லலாம் வந்து நான் ஏன் இப்படி மூச்சு விடுறேன்னா நான் யோசிச்சு இன்செக்யூர் ஆயிருக்கேன். ஸோ ஆஃப்டர் தட் இட் டுக் அ லாங் இன்வர்ட் ஜேர்னி டு அண்டர்ஸ்டாண்ட் ஐ லைக் மை செல்ஃப் வித் மை ஃப்ளாஸ். இட் இஸ் நாட் தட் எனக்கு பிடிக்குங்கிறதுக்காக நான் பண்ணுற எல்லாமே எனக்கு என் ஃப்ளாஸ் என்னன்னு தெரியும். இப்போ நான் என்ன சொல்கிறது, கலாய்க்கிறது, சர்காஸ்டிக்காக பேசுறது எனக்கு தெரியும். தட் இஸ் மை டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஐ எம் நாட் டூயிங் இட் வித்தவுட் நோயிங். ஐ நோ தட் ஐ எம் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ இது don't reduce it. It's very nice. நல்லா இருக்கு. ஜாலியா நல்லா இருக்கு. ப்ரோ அது ஜாலியா இருக்குல்ல? ஆமா ஆமா டெஃபினட்டா ஜூம் பண்ணி பாருங்க. நான் பாருங்க ஜாலியா தான் இருக்கு. யார் எஃபெக்ட்டடோ அவங்களுக்கு நல்லா இருக்குல்ல. அது உங்களுக்கு அஃபெக்ட் ஆகல, ஜாலியா தான இருந்துச்சு. சோ அது கண்டினியூ பண்ணுங்க. I think yeah, that is I do have main character energy. அது நான் வந்து I am glad that I have it right now. In fact, I regret why I did not have it earlier. nice. சோ நீங்க அந்த இன்செக்யூரா ஃபீல் பண்ண லைக் அவுட் சைடுல இருந்து அந்த கமெண்ட்ஸ்க்காகவா இல்ல உங்களுக்குள்ளேயே நீங்க அது ரெண்டுமேங்க. இப்போ நமக்கு எப்பவுமே நமக்குள்ள ஒரு விஷயம் இருக்கும். நம்ம எல்லாருமே as human beings we seek validation. நம்ம நினைப்போம், நம்ம நினைக்கிறது கரெக்டா, நீ எனக்கு இப்படி தோணுது, நான் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டு அவங்க வேணாம்னு சொன்னா நம்ம தான் பண்ண போறோம். we seek validation, we as human beings. ஸோ எனக்கு இன்செக்யூரிட்டி இருக்குது அப்படிங்கும்போது எனக்குள்ளே இருக்கிறத வெளியிருந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, அது சொல்கிறவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க, நான் ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சிருக்கிறவங்கன்னா எனக்கு இருக்கிற இன்செக்யூரிட்டி அவங்க வேலிடேட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ தீதும் நன்றும் பிறர் தர வாரா. ஒரு விஷயம் எனக்கு நடந்திருக்குன்னா அதில் மேஜர் போர்ஷன் எனக்கு நான் தான் இருக்குது. மேபி அதுக்கு வந்து என்ன சொல்கிறது, அது சீசனிங் பண்ணுறது வேணால் வெளியிருந்து நடந்திருக்கலாம். ஸோ ஐ திங்க் இட்ஸ் மீ அண்ட் அவுட் சைட் எல்லாமே from how somebody's childhood has been, எல்லாமே இது ஒரு விஷயம் எடுத்து சொல்லிட முடியாது. இன்செக்யூரிட்டி இதனால தான் வந்துச்சுன்னு சொல்லிட முடியாது. இட்ஸ் a heap of a lot of things over the period of time. உங்களை மாதிரி நிறைய பெண்கள் அப்படி இருப்பாங்க, நிறைய ஆண்களும் அப்படி இன்செக்யூர்ல ரொம்பவே டவுனாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் வெளில வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குது, எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. ஸோ நீங்கள் வெளில அந்த ப்ராசஸ் எப்படி அது சொன்னா you work inside yourself, you understand. ஒரு விஷயமும் நடக்கும்போது அது ரொம்ப டஃப்பான ப்ராசஸ்ங்க. எனக்கு வேறு வழி இல்லை. எனக்கு வந்து இப்போ நான் இதெல்லாம் கோ த்ரூ பண்ணிட்டு இருந்தப்போ I was alone. I didn't have anybody to lean on. ஸோ எனக்கு வேறு வழி இல்லை, நான் வந்தே ஆகணும். இப்படி இருக்கிற விஷயங்கள் என்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுக்காகவே என் அம்மா என்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. she sacrificed so much. அந்த கேள்வியை கேட்டு தான் நான் வெளியே வந்தேன். மோஸ்ட்லி நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஆரம்பித்தேன். மெயின் திங் அதுதான், யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப். நிறைய பேர் சொல்கிற மாதிரி செல்ஃப் லவ் இஸ் நாட் பையிங் யூ கிரேட் திங்ஸ், போஸ்டிங் கிரேட் ஆன் இன்ஸ்டாகிராம், ட்ரெஸ்ஸிங் அப் நைஸ். நோ, செல்ஃப் லவ் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் யூ. இப்போ நம்ம ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா ஒரு அம்மா குழந்தைய உலகத்தில் பியூரான லவ் அம்மா குழந்தை இருக்கிற லவ்னு சொல்கிறாங்க. ஒரு அம்மா வந்து குழந்தைய எப்போ லவ் பண்ணுவாங்க, அந்த குழந்தை நல்லது பண்ணாலும் லவ் பண்ணுவாங்க, அதே கெட்டது பண்ணாலும் லவ் பண்ணுவாங்க. அண்ட் அந்த குழந்தைக்கு இதுக்கு இப்போது சில அம்மாலாம் சொல்லுவாங்க, அவன் சாயந்தரம் வந்து இது சாப்பிட மாட்டாமா அப்படிங்கிறது வந்து அவங்க அம்மாவுக்கு பிடிக்காம இல்லை, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அக்செப்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் யூ ஹேவ் டு டூ வித் யுவர் செல்ஃப் ஆல்சோ. யூ see yourself, you understand yourself, you accept yourself. ஃபைட் பண்ணிகிட்டே இருக்காதிங்க உங்கள் கூட நீங்களே. நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, நான் நிறையா பேசுகிற ஒரு ஆள் அப்படின்னா நீங்கள் வந்து இல்லை நான் பேசாத ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி நான் அதை கம்மி பண்ணிக்க பார்க்குறேன். ஆனால் யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப், நான் பேசுகிற ஒரு ஆள் தான், ஆனால் ஐ ஒர்க் ஆன் இட். அது எந்த இடத்துக்கு அது இடம் பொருள் லேவல் தெரிஞ்சு சாப்பாட்டுக்கும் பொருந்துமா? நான் நிறைய சாப்பிடுற ஆளு. மேம் உலகத்தில் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ் வந்து ஃபுட் லவ் தான். ஆமா,
It loves you Absolutely. back. It loves you back. ஆமா அப்படியே loves It you loves back. you back. எவ்வளவு சாப்பிட்றோமோ நம்மளுக்காக உயிரை கொடுப்பேன்னு சொன்ன ஒரு பையனை விட நம்மளுக்காக உயிரை கொடுத்த சிக்கன் தான் நமக்கு முக்கியம். தத்துவம் வேற மாதிரி தத்துவம். Oh, சூப்பர் wow. ரொம்ப சந்தோஷம். இந்த செக்மெண்ட் முடிஞ்சு. ஆல் தி பெஸ்ட். கலக்குங்க. லுக்கிங் ஃபார்வர்ட். நிறைய நல்ல ப்ராஜெக்ட் நீங்க பண்ணும். பாசிட்டிவிட்டியா சந்தோஷமா எல்லாருமே இருக்கணும். Thank you so much. It was nice talking to you. Thank you. Thank you, Dhanesh. It was lovely talking to you.